உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேசராசியின் மாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் குடும்பம். வருமானம் ஒரே சீராக இருப்பது கடினம். திட்டமிட்டு செலவு செய்தால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதற்கு காரணம், மாதம் முழுவதும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை. சுக்கிரனும் 12ஆம் தேதி வரைதான் சாதகமாக சஞ்சரிக்கிறார். 13ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை அனுகூலமற்ற நிலைக்கு மாறுகிறார். அதற்கு பிறகு மீண்டும் 25ஆம் தேதி வரை சுபபலம் பெறுகிறார். ஆதலால்தான் நிதி நிலைமையில் அடிக்கடி வீண் செலவுகளும் நிச்சயமற்ற நிலையும் மாறி மாறி ஏற்பட்டு கவலையை அளிக்கும். குருவினாலும் நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது. விவாக முயற்சிகளில் குழப்பமே மேலிடும். நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் ஆகியோரின் உதவி கிடைக்கச் செய்வார் கேது. சனி பகவான் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் எதிர்பாராத இடங்களிலிருந்து தக்க தருணத்தில் உதவி கிடைக்கும். விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் நல்லது. தேவையில்லாமல் வெளியே அலைவதை தவிர்ப்பது அவசியம். கூடிய வரையில் வெளியூர் பயணங்களை இம்மாதம் தவிர்த்தல் நல்லது. உத்தியோகம். சனி பகவான் லாபஸ்தானத்தில் தனது ஆட்சி வீடாகிய கும்பத்தில் நிலை கொண்டிருக்கிறார். இது சுபபலன்களை அளிக்கக்கூடிய கிரக நிலையாகும். தற்போது நடைபெறும் தசாபுக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் சிறு பதவி உயர்வுக்கும் சாத்தியக்கூறு உள்ளது. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஏற்ற மாதம் இந்த மாசி. ராகுவின் நிலையினால் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருந்தாலும் அதற்கேற்ற நிர்வாகத்தினரின் அங்கீகாரம் கிடைப்பது மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில், வியாபாரம். தனது ஆட்சி வீடாகியதும் ராசிக்கு லாபஸ்தானமும் ஆகிய கும்பராசியில் உயர்ந்த சுபபலம் பெற்றிருக்கிறார் சனி பகவான். உங்கள் வியாபாரத்தையும் தொழிலையும் அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு மிகச்சிறந்த மாதம் இது. உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ள உதவிகரமாக இருக்கும் மூலப்பொருள்களின் விலை அளவோடு புதிய கிளைகளை நீங்கள் திறக்கலாம். விஸ்தரிப்பு திட்டங்களில் புதிய முதலீடுகள் செய்யலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சனி மற்றும் செவ்வாயின் நிலையினால் நிதி நிறுவனங்களின் உதவி தக்க தருணத்தில் கிடைக்கும். சில்லறை வியாபாரிகளுக்கும் கூட நியாய விலையில் கடன் கிடைக்க வழி தருவார் சுக்கிரன். கலைத்துறையினர். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் நிச்சயமற்ற நிலை நீடிக்கிறது. இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் ஆகியோரை காண்பதற்கே பல தடவைகள் அலைய வேண்டியிருக்கும். ஆடம்பர செலவுகள் அனைத்தையும் கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டிய மாதம் இது. சினிமா பட தயாரிப்பாளர்களுக்கு பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். அரசியல் துறையினர். சுக்கிரன் அடிக்கடி ராசி மாறுவதால் தற்போதுள்ள கட்சியிலேயே நீடிக்கலாமா அல்லது வேறு கட்சிக்கு மாறிவிடலாமா என்ற கவலை மனதை அரிக்கும். உங்களை பற்றிய கட்சி தொண்டர்களின் மறைமுக விமர்சனங்கள் அச்சத்தை ஏற்படுத்தும். மேலிட தலைவர்களும் உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். பரிகாரம் கண்டிப்பாக அவசியம். மாணவ மாணவியர். இம்மாதம் முழுவதும் வித்யாக்காரகரான புதன் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. புத்தகத்தை கையில் எடுத்தாலேயே சோம்பல் மேலிடும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் குறையும். விவசாயத்துறையினர். பூமிக்காரகரும் விவசாயத்துறைக்கு அதிகாரியுமான செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய மகரத்தில் உச்சபலம் பெற்று திகழ்வதால் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைக்கும். உங்கள் விளைபொருள்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வாய்ப்புகளும் உருவாகும். பெண்மணிகள். மாதம் முழுவதும் குரு அனுகூலமாக இல்லை. சுக்கிரனும் அடிக்கடி ராசி மாறுவதால் பல குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதனால் மனதில் நிம்மதி குறையும். திருமணமான பெண்களுக்கு கணவருடன் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடும். கூடிய வரையில் உணர்ச்சிவசப்படுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். விவாகத்துக்கு காத்திருக்கும் பெண்களுக்கு வரன் அமைவது தாமதப்படும். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் நெய் தீபமும் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் மாசி 19, 20, 21 முற்பகல் வரை. நன்றி.